மற்றவர்களுடைய உதவி ஒத்தாசை வேணும். அது ஒரு ஹியூமன்லி இம்பாசிபிள் டாஸ்க். மனுஷர்களால் அவங்க சுய பலத்தினால ஞானத்தினால செஞ்சு முடிக்க முடியாத ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை நான் கட்ட உதவி செய்வேன், உன் கூட இருப்பேன்னா நான் உன்னை எதற்காக அழைச்சனோ அது செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்வேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உதவி செய்வேன், அது எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் உதவி செய்வேன், உனக்கு எவ்வளோ ஞானம் வேணாலும் கொடுப்பேன், உனக்கு எவ்வளோ உதவி வேணாலும் கொடுப்பேன். அதில் என்னென்ன கரெக்டாக நடக்கணுமோ நான் நடக்க வைப்பேன். ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம் 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா சொல்கிறாரு, நீ சொல்கிற பேச்சை எல்லாம் கேட்பாங்கன்றார். யோசுவாட்டம் அப்படி தான் சொன்னார், எந்த மனுஷன் உனக்கு முன்னால் நிற்க முடியாதுன்றார். ஏன்னா நான் உன்னோட இருக்கிறதுனால. சாலமன் ராஜாக்கம் நீ சொல்கிற பேச்சை எல்லாம் கேட்பாங்க. 21ஆம் வசனத்தில் அந்த ஆலயத்தை கட்டுகிற எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிற எல்லாருமே உன்னுடைய லீடர்ஷிப்பை மதிப்பாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன மாதிரி ஒரு இது பாருங்க. இந்த வாக்குத்தத்தம் ஒரு பவர்ஃபுல்லான வாக்குத்தத்தம். இது வெறும் ஒரு ஆறுதல் அளிக்கிற வாக்குத்தத்தம் மட்டும் கிடையாது, ஒரு பலனை கொடுக்குற, தைரியத்தை கொடுக்குற வாக்குத்தத்தம், பவரை கொடுக்குற வாக்குத்தத்தம், நம்பிக்கையை கொடுக்குற வாக்குத்தத்தம். கஷ்டமான காரியங்கள்லாம் சாத்தியமாகும் அதனால வருது பாருங்க. அதுவும் தாவீது இங்க வாழ்நாள் முழுக்க என்னென்னத்தையோ அனுபவிச்சான் இல்லையா. தேவனுக்கு விரோதமாக சில காரியங்கள்லாம் செஞ்சிருந்தான். ஆனால் தேவன் அவனை விடவே இல்லை, எப்படியோ அவனை கைவிடவே இல்லை. கிருபை உள்ளவராய் தாவீதுக்கு இருந்தார். எப்பொழுதும் தாவீது தம்முடைய கிருபையை காட்டினார். தாவீது என்னென்னமோ செஞ்சிருந்தாலும் தேவன் உண்மை உள்ளவராய் இருந்து கிருபை காட்டினார் பாருங்க. வாழ்க்கை முடிகிற நேரத்தில் தாவீது சொல்கிறான், என் தேவன் உன்னோட இருப்பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடு. எப்படி சொல்லலைன்றதையும் பாருங்க. நான் உன்னோட இருப்பேன்னு சொல்ல முடியாது, மறிக்க போறாரு. இந்த வாக்கு தத்துவம் கடவுள் மட்டும்தான் சொல்ல முடியும். நம்ம கர்த்தர் மட்டும்தான் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமே தவிர எந்த மனுஷனும் நம்மளை பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையில சொல்லவே முடியாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் மனுஷன் சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க, மோசே வாழ்க்கை முடிகிற நேரத்துலையும் அவரால் வாய் தரன்னு சொல்ல முடியாது, எப்பா நான் உன்னோட எப்போவுமே இருப்பேன்னு சொல்ல முடியாது. தாவீது எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் சொல்ல முடியாது, நான் உன்னோட இருப்பேன். என் தேவன் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான வாக்கு தத்துவம், கர்த்தர் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. பெற்றோராகிய நாம் சில நேரம் பிள்ளைகள்கிட்ட இந்த மாதிரி பேச விரும்புகிறோம். ஐ வில் நெவர் லீவ் யூ, உன்னை விட்டு போகவே மாட்டேன்பா. அந்த நேரத்துக்கு சொல்லிக்கலாம்,